நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தாமரை தமிழ் நியூஸ். உண்மையை உரைக்க. நீலகிரி மாவட்டத்தில் தற்போது அமலில் உள்ள இ-பாஸ் நடைமுறையை அடுத்த ஆண்டு முதல் எளிமையாக்க வேண்டும். தேசிய உரிமைகள் கழகம் சார்பில் மாநில தலைவர் சுரேஷ் கண்ணன் வலியுறுத்தல். நீலகிரி மாவட்டம் உதகையில் தேசிய உரிமைகள் கழகம் சார்பில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. மாநில தலைவர் சுரேஷ் கண்ணன் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. இதன்பின் செய்தியாளர்களிடம் பேசிய மாநில தலைவர், நீலகிரி மாவட்டத்தில் தற்போது நடைமுறையில் உள்ள இ-பாஸ் திட்டம் வரவேற்கப்படுவதாகவும், சாமானிய மக்கள் நீலகிரி மாவட்டத்திற்குள் வருகை தருவதால் அடுத்த ஆண்டு முதல் இ-பாஸ் திட்டத்தினை எளிமையாக்க தமிழக முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். மேலும் சுற்றுலா நகரமான உதகையில் உள்ள சுற்றுலா தலங்களில் போதிய அடிப்படை வசதிகள் எதுவும் இல்லாத நிலை இருந்து வருவதாகவும், தமிழக அரசின் சுற்றுலாத்துறை அமைச்சராக உள்ளூர் அமைச்சர் இருந்து வரும் நிலையில் போதிய அடிப்படை வசதிகள் மற்றும் கட்டமைப்புகள் இல்லாதது வேதனையாக உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மேலும் பேசிய அவர், நீலகிரி மாவட்டத்தில் தற்போது அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் போதிய மருத்துவர்களும் செவிலியர்களும் இல்லாதது வருத்தமளிப்பதாகவும், எனவே தமிழக அரசு உடனடியாக மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்களின் காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார்.